மீரா, அப்பா எப்பயும் இதை தான் சொல்லுவாரு. நீ முதல் தடவையா காசு சம்பாதிக்கும் போது அந்த காசை பூரா கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாரு. ஆனா மீரா, இப்ப இந்த காசை நான் அம்மா கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறேன்னு தெரியல. ஆனா ஒன்னும் பரவாயில்ல மீரா, எனக்கு அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. நான் இந்த காசை அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இதெல்லாம் சரிதானா? ஆனா தோஷம்னா கெட்டது தானே. வீட்டுல காசு கொடுத்தா எப்படி கெட்டது நடக்கும்? இந்த தோஷம் கீஷம்லாம் நடுவில் எங்க வந்தது? இப்ப நீ தானே சொன்ன நீ அம்மாக்கு காசு கொண்டு போய் கொடுத்தா அப்ப வீட்டுல தோஷம் வரும்னு. தோஷம் இல்ல மீரா, சந்தோஷம். அப்படின்னா வீட்டுல சந்தோஷம் வரும், புரிஞ்சுதா? சரி வா. மீரா, எனக்கு தெரியும் ஸ்கூலுக்கு வராம அங்க போறது ரொம்ப தப்புன்னு. ஆனா நான் என்ன பண்றது? அங்க போனேன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். அந்த அங்கிள் என்ன ரொம்ப பாராட்டுவாரு. எனக்கு தினமும் அங்கே இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எந்த அளவுக்கு வேலை பார்க்கறனோ அந்த அளவுக்கு வீட்டோட பொறுப்பை சுமக்கிராமலே ஆயிடுவேன். அப்புறம் என்ன, உன்னால நிறைய நிறைய நல்ல பொருட்கள் எல்லாம் பண்ண முடியல. அம்மாக்கு டீ குடிக்கிறதுக்கு வீட்ல கிளாஸ், குண்டு பாட்டிக்கு வீட்ல டீ குடிக்கிறதுக்கு பெரிய கிளாஸ், அப்புறம் நரேஷ் சித்தப்பாக்கு அவருக்காக நீ என்ன தயார் பண்ணுவ? அண்ணா, அந்த பெரிய பெரிய செருப்பு இருக்குல்ல, அது மண்ணால பண்ண முடியுமா? மீரா, பெரிய பெரிய செருப்பை மண்ணால எப்படி பண்ண முடியும்? நீ இருக்கியே, ஏதாவது ஒண்ணு பேசுவ. ஆமாண்ணா, நான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பேன். கடவுளே, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கீங்க. இப்ப என்ன சரியான நேரத்துக்கு வீட்டோட ஆம்பளையா மாத்திருக்கீங்க. அண்ணா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வா. தெரியலம்மா, அன்னைக்கு நரேஷ் நம்ம ரன்வீர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு, ஏதேதோ சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்காரோ தெரியல. அதுவும் இல்லாம அவருக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல. ஆனா அத்தை, நரேஷ் இதெல்லாம் ரன்வி கிட்ட எப்ப சொன்னாரு? ஒருவேளை ரன்விக்கு புரிய வைக்க இதான் சரியான வழின்னு யோசிச்சிருப்பாரு. ஒவ்வொரு வாட்டி எனக்கு தோணும் அத்தை, அவர்கிட்ட போய் பேசி ஏதாவது உதவி செய்யலான்னு. அந்த பொண்ணு யாரு என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன தோணும்னா, நான் அவர்கிட்ட இப்படி கேட்கறது சரியா தவறான்னு தோணும். ஒருவேளை இதெல்லாம் பேச அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ. நான் போய் எண்ணெய் எடுத்துட்டு வரேன், கடை சூடாயிடுச்சு. மீரா, எனக்கு பயமா இருக்கு. எதை நினைச்சு பயப்படுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அம்மா என் துணி இப்படி இருக்கத பார்த்தாங்கன்னா அப்ப அவங்க என்ன ரொம்ப திட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வராம எங்கேயோ போயிட்டு வந்தேன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன எப்பயும் போக விட மாட்டாங்க.